ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம சோழனை நிலா இருந்துட்டு நல்லா போய் தேடுங்க, யாராச்சும் வந்துட போகிறாங்க, சீக்கிரமாக போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சோழன் இருந்துட்டு இருங்க போய் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் விடாமல் ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு தான் இருக்கான். ஆனால் நிலா இருந்துட்டு சீக்கிரமாக போயேண்டா போய் தேடுற போடுற கிச்சனில் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அங்கேயா ஏதாச்சும் இருக்குமான்னு தாங்க போய் தேடுறேன். ஆமாம், ஃப்ளோவில் ஏதாவது வாடா போடான்னு ஏதாவது சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கேட்கவும், அப்படியா அப்படியெல்லாம் எதுவும் நான் கேட்கவே இல்லையே, சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சமாளிக்கிறாங்க. போங்க போங்க சீக்கிரமாக போய் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் சோழனும் விடாமல் எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இருங்க இங்கே 2 3 பெட்டி இருக்குது, அதை தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இருந்துட்டு அந்த பெட்டி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஒரு பையில் மட்டும் ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. அது ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. என்ன இது ஏதோ பத்திரம் மாதிரி தெரியுது, எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டோட பத்திரம் தான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க அது கிடச்சிருச்சிங்க, இங்கே பாருங்கள் நல்லா காட்டுங்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் காட்டுறாங்க. நிலாவும் அதை மேலே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சோழனும் மேலே கிளம்பி போகிறாரு. எல்லாத்தையும் ஓட்டெல்லாம் அடுக்கி வைக்கிறாங்க. நிலா அந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த வீட்டோட டாக்குமெண்ட்டு தான் அது. நிலா இருந்துட்டு ஆமாங்க இந்த வீட்டோட டாக்குமெண்ட்டு தான், இத்தனை நாளாக நம்ம இந்த வீட்டிலே வச்சுருந்து இது கூட தெரியாமல் இந்த வீட்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க போகலாம், டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் எழுந்திருக்கிற போது கீழே விழ போகிறாங்க. நிலா தான் தாங்கி பிடிக்கிறாங்க. கையை அப்படியே கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க, கீழே அது விழுந்துட போகிறேன், மெல்லமாக அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொன்ன மாதிரியே நிலாவும் சோழனோட கையை கெட்டியமாக பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா, எதுக்காகவும் பயப்படாதீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக மேலேருந்து கீழே இறங்கிடுறாங்க. ஏனைய இருந்த இடத்துலையும் வச்சு விட்டுறாங்க. அதுக்கடுத்து தான் வாங்க போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க போது கரெக்டாக அவங்க பெரியப்பா கேட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, கேட்டை யாரோ திறக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் தோட்டத்து பக்கமாக போய் மறைஞ்சிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக நிலாவோட நம்ம சோழனோட பெரியப்பாவும் அங்கே வீட்டுக்கூட யாராச்சும் வந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் டார்ச் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போய் பின்னாடி பக்கம் பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த திருட்டு பசங்களை நம்பவே முடியாது, எந்நேரத்துலேயும் இங்கே உள்ளே போய் உட்காந்துப்பானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலா இருந்துட்டு சத்தம் போட பார்க்குறாங்க. சோழன் இருந்துட்டு நிலாவோட வாயை அடித்து பிடிச்சிடறாரு. அதுக்கு அடுத்ததாக அவங்களுக்குள்ள ஒரு க்யூட் ரொமான்ஸ் போயிட்டுருக்கு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவரும் பின்னாடி முன்னாடின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் தேடி முடிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டை சாத்திக்கிட்டே கிளம்பிடுறாருங்க. வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இருந்துட்டு நிலாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. இருங்க நான் முதல்ல ஏறிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் உங்களை தூக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் இருந்துட்டு முதல்ல மேலே ஏறி உட்காராரு. நிலாவையும் ஒரு வழியாக காப்பாற்றிடுறாங்க. அதுக்கடுத்ததாக காருக்கு போன உடனே நிலா ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஃப்ளோரில் என்னை வாட போடான்னு சொன்ன மாதிரியே இருந்துச்சு தானே, அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலை. இத்தனை வருஷமாக இந்த டாக்குமெண்ட்டு இங்கே தான் இருக்குது, இது கூட தெரியாமல் வீட்டை சீல் வச்சாச்சு, நாமளும் வீட்டை விட்டு வெளியே போயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஐடியா கொடுத்தீங்க, எடுத்தாச்சு, வாங்க போகலாம், இதுக்கு மேலே நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இருந்துட்டு நிலாவை கூட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஹோட்டலுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் இருந்துட்டு வேணா நானும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டோமா, ஏன்னா உங்களுக்கு தண்ணி ஏதாவது தேவைப்படும், சாப்பாடு ஏதாவது தேவைப்படும், நீங்களும் கஷ்டப்பட்டு எந்திரிக்கணும், அதனால் நான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே எனக்கு பசிச்சா நான் சாப்பிட போகிறேன், எனக்கு தண்ணி தேவைன்னா நான் எந்திரிச்சு குடிச்சிக்கிறேன், எனக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் படுக்கிறேன். என்னங்க இது இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கோம், இதோட மூமெண்ட் பற்றியெல்லாம் நம்ம கொஞ்சம் நேரம் பேசலாமே, பேசுகிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை, எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம், எனக்கு இப்போ ரொம்ப தூக்கம் வருது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா
சோழனோட வாய்ஸ் மாரி கேட்குது. என்ன ஏதுன்னு வந்து சோழன எழுப்புறாங்க. சோழன் ஏதாச்சும் வந்துருச்சோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போறாங்க. "என்ன பார்த்தா உங்களுக்கு பேய் மாரி தெரியுதா?" அப்படின்ற மாரி சொன்ன உடனே, "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அம்மா இங்க எதுக்காக படுத்துட்டு இருக்கீங்க?" "இல்லங்க ரூம வேற லாக் பண்ணிட்டு எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. எழுப்புனா கூட யாரும் எந்திரிக்கவே இல்ல. கீழ போயிட்டு எக்ஸ்ட்ரா சர்வீஸ் வாங்கிட்டு வர வேண்டியது தானே! உங்களுக்கு தோன்றது எனக்கு தோணாம இருக்குமா? போய் அவங்கிட்ட கேட்டா இதோ தோ தோன்றானே தவிர, சாவிய குடுத்த பாடு இல்ல. அதனால தான் பேசாம இங்கேயே வந்து படுத்துட்டேன்." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா நிலா இருந்துட்டு, "ஓ! சரிங்க." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாங்க. "கல்லஞ்சுக்காரி உள்ள கூப்பிட்றாளா பாரு." அப்படின்ற மாரி சோழன் வந்து புலம்பவும், நிலா இருந்துட்டு, "உள்ள வந்து படுங்க வாங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "பரவால்ல நீங்க போங்க. நான் இங்கேயே படுத்துக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாராச்சும் வந்து செக் பண்ணா, நீங்க குடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி வெளிய தொரத்த போறாங்க. "முதல்ல உள்ள வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோழன உள்ள கூட்டிட்டு போறாங்க. தனியா ஒரு பெட்ஷீட்டும், பாயும் வந்து தலகாணி இது எல்லாமே தந்துட்டு இருக்காங்க. சோழனும், "பரவால்லங்க. நான் இந்த பக்கம் ஓரமா படுத்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நான் கட்டில்ல படுப்பேன். நீங்க கீழ படுங்க." அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. சோழனும் வேற வழி இல்லாம கீழ போய் படுத்துக்கிறாரு. அதுக்கு அடுத்ததா நிலா இருந்துட்டு, "சோழன் ஏதோ பார்க்குற மாரியே எனக்கு தோணுதே." அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஃபோன் தான் நோண்டிட்டு இருக்காரு. "இல்லையே, இவரு என்ன பார்க்குற மாரியே இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் திரும்பி பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்ததா சோழனும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. "பயப்படாதீங்க. நான் பேசாம போய் வெளியவே படுத்துக்கிறேன். இங்க இருந்தா நான் ஏதாவது உங்கள பண்ணிடுவேன் நானு. நீங்க ரொம்ப பயந்து போறீங்க. அவ்ளோ கேவலமான ஆளெல்லாம் நான் இல்ல. அப்படியெல்லாம் நான் ஒண்ணும் சொல்லல." அப்படின்னு சொல்லிட்டு நி நிலா இருந்துட்டு, "இனிமே நான் உங்கள பார்க்கவே மாட்டேன்னு" சொல்லிட்டு திரும்பி படுத்துக்கிறாங்க. ஒரு பொண்டாட்டிய ரசிக்க முடியுதா? அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.